السلام عليكم ورحمة الله وبركاته والحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة رب زدني علما رب زدني علما رب زدني علما رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما وآتني علما وارزقني علما اللهم آتني من لدنك علما وفهما وتفهيما وشرحا وتشريحا اللهم يا حي يا قيوم اللهم علمني تأويل القرآن ومواعظه ونصايحه وعلمني القول البليغ واللسان الفصيح والحكم الرشيد والعلم المفيد اللهم اغفر لجميع العلماء المسلمين والملوك المسلمين الذين خدموا دينك ونصروه ونشروه ودعوا إليه وعدلوا بين عبادك اللهم بك أستعين وبك أستوفق وبك أقول اللهم يسر கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வுடைய அடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, ஒரு சில நிர்பந்தமான தவிர்க்க முடியாத காரணங்களால் வகுப்புகளுக்கு இடையில் இடைவெளிகள் ஏற்பட்டாலும் மீண்டும் அந்த வகுப்பை தொடர்வதற்கு அல்லாஹு தஆலா நமக்கு அருள் புரிந்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலும் அருள் புரிவானாக, ஆமீன். நீண்ட நாட்களுக்கு முன்பு நாம் இந்த சூறாவை ஆரம்பித்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் இந்த சூறாவை நிறைவு செய்வோம். 8வது வசனத்தை நாம் படிக்க இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா கூறுகிறான், அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாகிமீன். இது ஹம்ஸத்துல் இஸ்திஃப்ஹாம், அதாவது கேள்வி கேட்பதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய எழுத்து. இரண்டாவது லைஸ. லைஸ என்றால் இல்லை என்று பொருள். அல்லாஹு பி அஹ்கமில் ஹாகிமீன். பா என்பது லைஸவுடைய ஹபரில் கொண்டு வரப்படும் செய்தியை உறுதிப்படுத்துவதற்காக, அதாவது அலைஸல்லாஹு அஹ்கமல் ஹாகிமீன் என்று சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் அந்த செய்தியை உறுதிப்படுத்துவதற்காக லைஸவுடைய ஹபரில் பா கொண்டு வரப்படுகிறது. அஹ்கம் என்று சொன்னால் ஹாக்கிம், ஹக்கம யஹ்குமு என்பதிலிருந்து இஸ்மு தஃதீல், அதாவது அக்பர், அர்ஹம் என்று சொல்கிறோம் அல்லவா, அர்ஹமுர் ராஹிமீன். அதுபோன்று அலம் என்று சொல்கிறோம் அல்லவா, அதுபோன்று பயன்படுத்தப்படக்கூடிய இஸ்மு தஃதீலுடைய சொல் அஹ்கம், அதாவது மிகப்பெரிய தீர்ப்பாளன். ஹக்கம தீர்ப்பளிப்பவன், அதுபோன்று ஞானம் பெற்றான். அதிலிருந்து அஹ்கம் என்று சொன்னால் மிகப்பெரிய தீர்ப்பாளன் என்று சொல்லலாம். அதுபோன்று மிகப்பெரிய ஞானமுடையவன். அல் ஹாக்கிமீன், ஹாக்கிம் என்பது இஸ்மு ஃபாயில். ஹக்கம யஹ்குமு ஹுக்மன் வஹுவ ஹாக்கிமுன், அதிலிருந்து ஹாக்கிமுன், ஹாக்கிமானி, ஹாக்கிமூன. இது முதாஃப் இலைஹியாக இருக்கின்ற காரணத்தினால ஹாக்கிமீன, அல் ஹாக்கிமீன என்று வந்திருக்கிறது. அதாவது தீர்ப்பளிப்பவர்களில் மிகப்பெரிய தீர்ப்பளிப்பவனாக, மிகப்பெரிய தீர்ப்பாளனாக, அல்லது ஞானமுடையவர்களில் மதிநுட்பமுடையவர்களில் மிகப்பெரிய மதிநுட்பமுடையவனாக, ஞானமுடையவனாக அல்லாஹ் இல்லையா? அலைஸல்லாஹு பி அஹ்கமில் ஹாகிமீன். இது உறுதிப்படுத்துவதற்காக சொல்லப்படக்கூடிய கேள்வி, சரியா? அதாவது அல்லாஹு தஆலா தீர்ப்பளிப்பவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய தீர்ப்பாளனாக, ஞானவான்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஞானவானாக அல்லாஹு தஆலா இருக்கிறான் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக இவ்வாறு கேள்வி கேட்கப்படும்.
சரியா? உதாரணமாக நீங்கள் ஒருத்தருக்கு உதவி செய்தீர்கள், அவருக்கு நீங்கள் தேவையான அளவு உங்களுடைய செல்வத்தை செலவழித்திருக்கிறீர்கள். அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பொழுது அல்லது ஏதாவது ஒரு வாக்குவாதம் வரும் பொழுது, நான் உனக்கு இந்த நேரத்தில் உதவி செய்யலையா, நான் உனக்கு இதை கொடுக்கலையா அப்படின்னு நம்ம கேட்பதை கொண்டு சந்தேகத்தினால கேட்கிறோம் என்ற அர்த்தம் அல்ல, அவருக்கு அதை சொல்லி காட்டுவது. சரியா? தான் கொடுத்ததை உறுதிப்படுத்துவதற்காக இவ்வாறு சொல்லப்படுவதை போன்றுதான் இந்த இடத்துலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் ஞானவான்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஞானவான், தான் தத்துவவாதிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய தத்துவவான், அதுபோன்று தீர்ப்பளிப்பவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய தீர்ப்பாளன் என்பதை அல்லாஹு தஆலா உறுதிப்படுத்துவதற்காக இப்படி கேள்வி கேட்கிறான். சரி, இன்ஷா அல்லாஹ் இப்போது நம்ம தஃப்சீர் தபரிக்குள்ளார போவோம். கவனிங்க. وَقَوْلُهُ أَلَيْسَ اللَّهُ بِأَحْكَمِ الْحَاكِمِينَ يَقُولُ تَعَالَى ذِكْرُهُ أَلَيْسَ اللَّهُ يَا مُحَمَّدُ صلى الله عليه وسلم بِأَحْكَمِ مَنْ حَكَمَ فِي أَحْكَامِهِ وَفَصَلَ قَضَاءَهُ بَيْنَ عِبَادِهِ. இந்த வசனத்திற்கு பொருள் சொல்கிறார்கள், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது அதாவது தீர்ப்பளிப்பவர்களில் தனது சட்டங்களில் அல்லாஹு தஆலா மிகப்பெரிய தீர்ப்பாளனாக இல்லையா? அதாவது சட்டங்கள் சொல்பவர்கள் நிறைய பேர் இருக்கலாம், ஆனால் அந்த சட்டங்களிலேயே மிக சரியாக தீர்ப்பு சொல்லக்கூடியவனாக அல்லாஹ் இல்லையா? அதுபோன்று ஃபஸல கதாஅஹு பைன இபாதிஹி, தனது அடியார்களுக்கு மத்தியிலே தன்னுடைய தீர்ப்பை மிக தெளிவாக உறுதிப்படுத்திய. ஃபஸல என்றால் தீர்ப்பை உறுதிப்படுத்துவது, தெளிவுபடுத்துவது, மிக தெளிவான உறுதியான பொருத்தமான தீர்ப்பை வழங்குவது என்று பொருள். வஃபஸல கதாஅஹு பைன இபாதிஹி, தனது அடியார்களுக்கு மத்தியிலே தனது தீர்ப்பை உறுதி செய்தவனாக அல்லாஹ் இல்லையா? சரி, அப்ப இந்த வசனத்தை ஓதியதற்கு பிறகு வக்கான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா கரஅ ذلك فيما பலகனா, நான் முத்தக்கல்லிம் ஜம்அ, இது மஃஊல் பிஹி. பலக்னா என்று கைனுக்கு சுக்குன் வச்சுட்டோம், இது ஃபஅலே முத்தக்கல்லிம் ஜம்மாக மாறிடும். எவ்வளவு வித்தியாசம் வருது பாருங்க ஒரு சுக்குன்ல. பலகனா, நமக்கு வந்த செய்தியிலே நாம் தெரிந்து கொண்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை ஓதியதற்கு பிறகு கால பலா, அவர்கள் பலா என்று சொல்வார்கள். அதாவது ஏன் இல்லை, அல்லாஹு தஆலா மிகப்பெரிய தீர்ப்பாளனாக இருக்கிறான் என்று கருத்துப்பட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை ஓதியதற்கு பிறகு பலா என்று சொல்லி முடிப்பார்கள். கவனிங்க. வபிஹி قال حدثنا بشر قال حدثنا يزيد قال حدثنا سعيد عن قتادة رحمه الله أليس الله بأحكم الحاكمين. قتادة رحمه الله சொல்கிறார்கள், ذكر لنا أن نبي الله صلى الله عليه وسلم كان إذا قرأها قال بلى وأنا على ذلك قال بلى وأنا على ذلك من الشاهدين. ஏன் இல்லை, நான் சாட்சியாளர்களில் இதன் மீது சாட்சியாளனாக இருக்கிறேன். வ அன அலா தாலிக மினஷ் ஷாஹிதீன், அப்படியும் அர்த்தம் வைக்கலாம். இன்னொரு அர்த்தம் என்ன, இந்த அலா தாலிக என்பதை இந்த அஷாஹிதீன் என்பதோட கொண்டு போய் சேர்த்தோம்னா வ அன அலா தாலிக மினஷ் ஷாஹிதீன் ஐ வ அன மினஷ் ஷாஹிதீன் அலா தாலிக, இதற்கு சாட்சி சொல்பவர்களில் நானும் ஒருவன் என்று பொருள். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கேட்கிறான் அல் குர்ஆன்ல. இதுக்கு முன்னாடி உள்ள விஷயத்தோட தொடர்பு படுத்தி நம்ம ரெண்டாவது பார்ப்போம். இப்போ இந்த வசனத்தை மட்டும் பார்ப்போம். அதாவது தீர்ப்பளிப்பவர்களிலேயே மிகப்பெரிய சரியான தீர்ப்பு வழங்கக்கூடியவனாக அல்லாஹ் இல்லையா என்று கேட்கும்போது அதை நம்ம அப்படியே கடந்து போனோம் என்று சொன்னால் அப்போ அது குர்ஆனை நம்ம ஓதி உணரவில்லை என்று பொருள். எவ்வளவு பெரிய கேள்வி அல்லாஹு தஆலா நம்ம இடத்துல கேட்குறான். என் அடியார்களே அல்லது முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீர்ப்பளிப்பவர்களில் மிகப்பெரிய உண்மையான சரியான நீதமான நேர்மையான முறையான தீர்ப்பளிப்பவனாக இல்லையா என்று கேட்கும்போது நம்முடைய ரப்பு கேட்கக்கூடிய கேள்விக்கு உடனே நம்ம பதில் சொல்லணும், ஏன் இல்லை இறைவனே, அதற்கு சாட்சி சொல்பவர்களில் நானும் ஒருவன். அதாவது அல்லாஹு தஆலா நீதமாக சரியாக உண்மையாக முழுமையாக பரிபூரணமாக
நேர்மையாக தீர்ப்பு வழங்கக்கூடியவர்களில் தீர்ப்பு வழங்குகிறான் என்பதற்கு சாட்சி சொல்பவர்களில் நானும் ஒருவன். பலா வ அன அலா தாலிக மினஷ் ஷாஹிதீன். ஸோ இவ்வாறு நாம் பதில் சொல்வது அல் குர்ஆனை நாம் புரிகிறோம், அதை நாம் உணர்கிறோம் என்பதற்கான ஒரு அடையாளம். சரியா? இந்த மாதிரி பதில் சொல்லும் பொழுது அந்த மாதிரி புரிய வேண்டும், உணர வேண்டும் என்று நமக்கு ஒரு தூண்டுதல் கொடுக்கப்படுகிறது. பாருங்க. அதே போல அன் சயீத் இப்னு ஜுபைர் ரஹிமஹுல்லா அடுத்த அறிவிப்பு قال كان ابن عباس رضي الله عنهما اذا قرأ اليس الله باحكم الحاكمين. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இந்த வசனத்தை ஓதினால் قال سبحانك اللهم وبلا, மிக பரிசுத்தமான அல்லாஹுவே அல்லது அல்லாஹுவே நான் உன்னை துதித்து பரிசுத்தப்படுத்துகின்றேன், வபலா ஏன் இல்லை, அதாவது நீ மிகப்பெரிய தீர்ப்பாளனாக இருக்கிறாய். அதுபோன்று قال كان قتادة رحمه الله اذا تلا اليس الله باحكم الحاكمين قال بلى وانا على ذلك من الشاهدين. மஅமர் சொல்கின்றார், கதாதா ரஹிமஹுல்லா இந்த வசனத்தை ஓதினால் பலா வ அனா அலா தாலிக மினஷ் ஷாஹிதீன் என்று ஓதுவார். அஹ்சிபுஹு கான யர்ஃபஉ தாலிக. இதை கதாதா ரஹிமஹுல்லா அவர்கள் சஹாபியுடைய தொடரோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார் என்றுதான் நான் கருதுகிறேன். அதே போன்று وَإِذَا قَرَأَ أَلَيْسَ ذَلِكَ بِقَادِرٍ عَلَى أَنْ يُحْيِيَ الْمَوْتَى. இது எங்க உள்ள வசனம்? சூரா அல் கியாமாவுடைய இறுதி வசனம். சரிங்களா? فَلَا صَدَّقَ وَلَا صَلَّى وَلَكِنْ كَذَّبَ وَتَوَلَّى ثُمَّ ذَهَبَ إِلَى أَهْلِهِ يَتَمَطَّى أَوْلَى لَكَ فَأَوْلَى ثُمَّ أَوْلَى لَكَ فَأَوْلَى أَيَحْسَبُ الْإِنسَانُ أَنْ يُتْرَكَ سُدًى أَلَمْ يَكُ نُطْفَةً مِّن مَّنِيٍّ يُمْنَى ثُمَّ كَانَ عَلَقَةً فَخَلَقَ فَسَوَّى أَلَيْسَ ذَلِكَ بِقَادِرٍ على أن يحيي الموتى. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையை பற்றி கூறியதற்கு பிறகு, அதற்கு ஆதாரத்தை பற்றி கூறியதற்கு பிறகு, இத்தகைய ஆற்றல் மிக்க அல்லாஹு தஆலா இறந்தவர்களை உயிர்ப்பிப்பதற்கு ஆற்றல் உள்ளவனாக இல்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஆக இந்த வசனத்தை ஓதும் போதும் கத்தாதா ரஹிமஹுல்லா என்ன செய்வார்கள் என்றால் கால பலா, ஏன் இல்லை, கண்டிப்பா அல்லாஹு தஆலா ஆற்றல் உடையவனாக இருக்கிறான். அதுபோன்று وَإِذَا تَلَا فَبِأَيِّ حَدِيثٍ بَعْدَهُ يُؤْمِنُونَ சூரா அல் முர்சலாத்துடைய இறுதி வசனம். இந்த வசனத்தை ஓதியதற்கு பிறகு கதாதா ரஹிமஹுல்லா சொல்வார்கள் قَالَ آمَنْتُ بِاللَّهِ وَبِمَا أَنْزَلَ, நான் அல்லாஹுவையும் அல்லாஹ் இறக்கியதையும் நம்பிக்கை கொண்டேன் என்று சொல்வார்கள். புரியுதா? அப்ப இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் அதை கொண்டு போவார்கள். அதாவது ஒரு சஹாபி சொன்னதாகவும் சஹாபிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியதாகவும். இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இத்தோடு இந்த சூராவுடைய தஃப்சீரை நிறைவு செய்கிறார்கள். அப்ப இந்த வசனத்தை நாம் விளங்குவதாக இருந்தால் இதற்கு முந்தி இருக்கக்கூடிய வசனங்களோடு நாம் சேர்த்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தீன் மீது சத்தியம் செய்கிறான், அஸ்ஸைத்தூன் மீது சத்தியம் செய்கிறான், தூர் சீனாவின் மீது சத்தியம் செய்கிறான், அல் பலதுல் அமீன் மீது அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறான். பிறகு அல்லாஹு தஆலா சொல்கிறான், மனிதனை மிக அழகான முறையிலே மிக அழகான அமைப்பிலே திட்டமாக நாம் படைத்திருக்கிறோம். பிறகு நாம் அவனை பலவீனமானவர்களிலேயே மிக பலவீனமானவனாக, அதாவது மிகப்பெரிய ஒரு தள்ளாடக்கூடிய வயதுக்கு நாம் அவனை திருப்பி விடுகிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி, மனிதன் இப்பேற்பட்ட பலவீனத்தில் இருக்கின்றவன் தன்னுடைய மறுமை வாழ்க்கையை எப்படி அவனால் மறுக்க முடியும்? அவனுக்கு முடிந்தால் அவனுடைய வாலிபத்தை வாலிபம் மாறாமல் அவனால் தடுக்க முடியுமா? தடுக்க முடியாதல்லவா? எப்படி ஒரு அதாவது குழந்தை பருவத்தில் பலவீனமானவனாக இருந்தவனை ஆற்றல் மிக்க வாலிபனாக ஆக்கி பிறகு அவனை வயோதிகனாக என்னால் ஆக்க முடியுமோ அதே போலதான் மறுமையிலும் அவனை நான் இந்த உலகத்தில் மரணிக்க வைத்து மறுமையில் என்னை அவனால் எழுப்ப முடியும் என்ற உண்மையை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதே போல
இந்த உலகத்தில் யார் ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தள்ளாடக்கூடிய வயதை அடைவதன் காரணமாக அவர்களுடைய அமல்கள் குறைந்து விடாது. இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், ஈமான் கொண்டு யார் நல்லமல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஒருபோதும் குறைவில்லாத முழுமையான நன்மை அவர்களுடைய இறுதி மரணம் வரை கிடைத்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு விட்டு ஃபமா யுகذிபுக பஅது பித்தீன், நபியே மறுமையை, அதாவது இவ்வளவு தெளிவான ஆதாரங்கள், பாதுனா ஐ பாத ஹாதிஹி தலாயில், இவ்வளவு தெளிவான ஆதாரங்களுக்கு பிறகு மறுமையை குறித்து உங்களை யார் பொய்ப்பிக்க முடியும்? அதாவது எந்த மறுமை நிகழும் என்று நீங்கள் அறிவிக்கின்றீர்களோ அதை நம்பாமல் யாரால் அதை மறுக்க முடியும்? அது விஷயத்தில் நீங்க உண்மை சொல்லவில்லை என்று யார் கூற முடியும் என்று அல்லாஹு தஆலா கேட்டுவிட்டு அடுத்து அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாக்கிமீன், அல்லாஹு தஆலா தீர்ப்பாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய தீர்ப்பாளனாக இல்லையா என்று அல்லாஹு தஆலா கேட்பதின் மூலமாக என்ன சொல்ல வருகிறான்? கண்டிப்பாக மறுமை நாள் உண்டு. அந்த மறுமை நாளிலே மிகப்பெரிய தீர்ப்பாளனாகிய, மிக நீதமிக்க தீர்ப்பாளனாகிய, மிக சரியான தீர்ப்பாளனாகிய, எதையும் அதாவது தவற விடாமல் கணக்கிட்டு தீர்ப்பளிக்கக்கூடிய, துல்லியமாக தீர்ப்பளிக்கக்கூடிய, எந்த ஒன்றும் அவனுக்கு மறைவில்லாமல் இருக்குமே அப்படிப்பட்ட ஒருவன் அங்கே தீர்ப்பளிக்கும் போது அந்த தீர்ப்பு எத்தகைய மகத்தான உண்மையான தீர்ப்பாக இருக்கும் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் கேட்கிறான். அப்போ மறுமை வரும் பொழுது அந்த மறுமையில் மூமின்கள் குஃபார்கள் கொண்டு வரப்படுவார்கள், முவஹிதுகள் முனாஃபிக்குகள் கொண்டு வரப்படுவார்கள், வழிகட்டவர்கள் கொண்டு வரப்படுவார்கள், இந்த மார்க்கத்தை நிராகரித்த காஃபிர்கள் கொண்டு வரப்படுவார்கள். எல்லோருக்கும் மத்தியிலும் அல்லாஹு தஆலா தீர்ப்பு வழங்குவான். அதுவும் மிக நீதமாக சரியான முறையிலே அல்லாஹு தஆலா தீர்ப்பு வழங்குவான். இது அல்லாஹு தஆலா இந்த சூராவுடைய இறுதியில் சொல்றான். மூமின்களுக்கு அல்லாஹு தஆலா கணக்கின்றி விசாலமாக அற்கொடைகளை வழங்குவான். யார் அல்லாஹுவை நிராகரித்தார்களோ, அதுபோன்று அல்லாஹுடைய சட்டங்களை கட்டளைகளை மீறினார்களோ அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப அல்லாஹு தஆலா தண்டிப்பான். சரியா? ஆகவே அல்லாஹு தஆலா தீர்ப்பளிப்பவர்களில் மிக மேலான தீர்ப்பளிப்பவனாக, மிக மேலானவனாக, அதாவது மிக நீதவானாக, மிகவும் நுட்பமிக்கவனுமாக அல்லாஹு தஆலா இருக்கின்றான். இந்த வசனத்திற்கு இப்னு கஸீர் எப்படி விளக்கம் சொல்கிறார்கள் கவனிங்க. வகவுலுஹு அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாக்கிமீன் ஐ அமா ஹுவ அஹ்கமுல் ஹாக்கிமீன், தீர்ப்பாளர்களிலே அவன் மிகப்பெரிய தீர்ப்பாளனாக இல்லையா? அல்லதி லா யஜூர், அவன் எத்தகைய தீர்ப்பாளன்? அவன் ஒருபோதும் அக்கிரமம் செய்ய மாட்டான். வலா யظ்லிமு அஹதா, யாருக்கும் அவன் அநீதி இழைக்க மாட்டான். வமின் அத்லிஹி, அல்லாஹு தஆலாவுடைய நீதத்தில் உள்ளதுதான் ஐ யுகீமல் கியாமத, அல்லாஹு தஆலா மறுமை நாளை நிகழ்த்தி ஃபயுன்சிஃபுல் மظ்லூம ஃபித் துன்யா மிம்மன் ظலமஹு, இந்த உலகத்தில் யார் ஒருவனுக்கு அநியாயம் செய்தானோ அந்த அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்கு, அவனுக்கு அநியாயம் செய்தவனிடத்திலிருந்து அல்லாஹு தஆலா நீதத்தை பெற்றுத் தருவான். அதனால இந்த உலகத்தில் தன்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது என்று பெருமை பிடித்து பிற மக்கள் மீது எந்த வகையிலும் அக்கிரமம் அநியாயம் செய்து விட வேண்டாம். ஒரு ஆட்சியாளன் தன்னுடைய மக்கள் மீது செய்வது மட்டுமல்ல அநியாயம், ஒரு கணவனும் தனது மனைவியின் மீது அக்கிரமம் பண்ணலாம், ஒரு மனைவியும் தனது கணவனின் மீது அக்கிரமம் செய்யலாம். அதுபோன்று பெற்றோர் பிள்ளைகளின் மீது, பிள்ளைகள் பெற்றோர் மீது, சகோதரன் சகோதரன் மீது, சகோதரி சகோதரி மீது, நண்பர்கள் நண்பர்கள் மீது, அண்டை வீட்டார் மீது அவர்களுடைய உரிமைகளில் எல்லை மீறக்கூடிய ஒவ்வொரு செயலும் அத்துமீறுவது, அநியாயம் செய்வது, அக்கிரமம் செய்வதாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிப்பாக அதற்கு மறுமை நாளிலே தீர்ப்பு வழங்குவான், தீர்ப்பு நீதம் பெற்றுத் தருவான். கவனிங்க. அடுத்து இமாம் இப்னு கஸீர் சொல்கின்றார்கள், வகத் கத்தம்னா ஃபி ஹதீஸி அபி ஹுரைரத மர்ஃபூஅன் ஃபஇதா கரஅ அஹதுக்கும் வத்தீனி வஸ்ஸைத்தூனி ஃபஅதா அலா ஆகிரிஹா அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாக்கிமீன ஃபல்யகுல் பலா வஅனா அலா ذلك மினஷ் ஷாஹிதீன். அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸை இந்த சூராவின் தொடக்கத்தில் நாம் சொல்லி இருக்கின்றோம். அது என்ன அறிவிப்பு?
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் யார் ஒருவர் வத்தீனி வஸ்ஸைத்தூனி என்ற சூராவை ஓதுவாரோ அதனுடைய இறுதி வரை அவர் ஓதி வந்து விடுவாரேயானால் அலைஸல்லாஹு பி அஹ்கமில் ஹாக்கிமீன் என்ற வசனத்தை அவர் ஓதும்போது பலா வ அன அலா தாலிக மினஷ் ஷாஹிதீன் என்று சொல்லட்டும். என்ன அர்த்தம்? பலா, ஏன் இல்லை, இதற்கு சாட்சி சொல்பவர்களில் நானும் ஒருவன்தான். இவ்வாறு இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த சூராவுடைய தஃப்சீருடைய இறுதி பாகத்தை நிறைவு செய்கிறார்கள். ஆஹிரு தஃப்சீரி சூரத்தி வத்தீனி வஸ்ஸைத்தூனி வலில்லாஹில் ஹம்து. சரி, இமாம் குர்துபி என்ன சொல்கிறார்கள் என்று பார்ப்போம். கௌலுஹு தஆலா அலைஸல்லாஹு பி அஹ்கமில் ஹாக்கிமீன சொல்கிறார்கள், ஐ அத்கனல் ஹாக்கிமீன சுனஅன் ஃபி குல்லி மா ஹலக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் படைத்த அனைத்திலும் அதை செய்ததில், சுனஅனா செய்வது, உருவாக்குவது, செய்வது, மேனுஃபேக்சரிங் செய்வதில், அதாவது அத்கனல் ஹாக்கிமீன சுனஅன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் படைத்த படைப்புகள் இருக்கு பாருங்க, இந்த எல்லா படைப்புகளிலுமே அல்லாஹு தஆலா ரொம்ப நுணுக்கமாக, ரொம்ப ஞானத்தோடு, ரொம்ப சரியாக படைத்திருக்கிறான் அல்லவா. யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தில் படைப்புகள் எத்தனை இனம்ங்க. யானை என்று ஒரு பெரிய இனம், மலைப்பாம்பு, அனக்கோண்டா, ராட்சத பாம்பு, அதே போல கடல்ல எவ்வளவு பயங்கரமான மீன் இனங்கள், எவ்வளவு வகையான உயிரினங்கள், அதே போல மனிதர்களுடைய இனங்கள், அப்புறம் பறவைகளுடைய இனங்கள், அதுபோன்று மற்ற மிருகங்களுடைய இனங்கள். ஒவ்வொரு மிருகத்திலும் ஒவ்வொரு நாட்டுக்கு ஏற்றாறு போல அதில் இருக்கக்கூடிய பல வகைகள். இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பிரபஞ்சத்தில் வானத்துக்கு கீழே, பூமிக்கு மேலே அல்லது பூமிக்கு கீழே அல்லாஹு தஆலா என்னென்ன படைத்திருக்கின்றானோ அதுபோன்று வானத்துக்கு மேலே இந்த எல்லா படைப்பிலுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய படைப்பின் ஆற்றலில் மிகப்பெரிய தத்துவம் உள்ளவனாக, மிகப்பெரிய ஞானம் உள்ளவனாக, மிகப்பெரிய அறிவுள்ளவனாக, மிக முழுமை உடையவனாக அல்லாஹ் இருக்கிறான். அதாவது எந்த வகையிலுமே அல்லாஹுடைய படைப்புல குறை சொல்லவே முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நேற்று உட்கார்ந்து கொஞ்சம் சிந்திச்சுக்கிட்டு இருந்தேன். சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பார்த்தேன், இந்த கண்ணு இருக்குதே, இந்த கண்ணை அல்லாஹு தஆலா நமக்கு இங்கே வச்சிருக்கிறானே அப்படின்னு சொல்லி. இந்த கண்ணு வேற எங்கேயாவது இருந்திருந்தா சரி, அப்போ மூக்கு, அப்போ வாய், பல்லு, காது, அல்லாஹ் அக்பர். நினைச்சு பாருங்க, இது மனிதனுக்கு எவ்வளவு முக்கியமான உறுப்பு. இந்த உறுப்பையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய அந்த மண்டையில முகம் என்ற ஒரு அழகை படைத்து அந்த அழகுக்குள்ளார இந்த உறுப்புகளை எல்லாம் அது அதனுடைய ஒவ்வொன்றும் அதற்குரிய இடத்துல இருக்கும்படி, பொருத்தமான இடத்துல இருக்கும்படி அல்லாஹு தஆலா அமைத்து வைத்தான். இப்போ பாருங்க, ஒரு உணவை சாப்பிட்றோம், அந்த உணவு வாய் வழியாக நம்ம சாப்பிடணும். அப்படி சாப்பிடும்போது வாய் இங்கேயும் கண்ணு இங்கேயும் இருந்துச்சுன்னு வைத்து கொள்ளுங்க, எப்படி சாப்பிட முடியும்? அந்த உணவுல என்ன இருக்கு, ஏது இருக்குன்னு சொல்லி நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்போ என்ன செய்யணும்? ஒவ்வொரு தடவையும் இப்படி ஒரு தடவை திரும்பணும், இப்படி ஒரு தடவை திரும்பி கண்ணால் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இப்படி திரும்பணும், இப்படி திரும்ப சாப்பிடணும். சரி, இந்த மூக்கு கொண்டு போய் அல்லாஹ் இங்கே வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, என்ன செய்யறது? இந்த உணவு கெட்டு போயிருக்கா இல்லையான்னு சொல்லி ஒன்று நம்ம இப்படி திரும்பி இந்த பக்கமாக மூக்கு அது சாப்பாடை ஸ்மெல் பண்ணணும், அல்லது சாப்பாடு தட்டை எடுத்துகிட்டு போய் இந்த மூக்கு கிட்ட வச்சு நம்ம அதை ஸ்மெல் பண்ண வைக்கணும். சரியா? அல்லாஹு தஆலா பாருங்க எப்படி அமைச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு, வாய், மூக்கு, கண்ணு பக்கத்தில் வச்சிருக்கிறான். இதுக்கு நேராக எல்லாத்தையும் கொண்டு போய் அறிவை இங்கே வச்சிருக்கிறான். ஒரு உணவை பார்த்தோன்னையே அந்த உணவுனுடைய நிறத்தால், அந்த உணவுனுடைய வாசனையினால் மனிதன் கவரப்படுறான், எடுத்து சாப்பிட்றான், வாயை இங்கே வச்சிருக்கிறான். அதே போல் இந்த வாய், கை, சுப்ஹானல்லாஹ், இந்த வாயை கொண்டு போய் அல்லாஹ் தஆலா காலில் வச்சுருந்தான்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகிருக்கும் யோசிச்சு பாருங்கள். இந்த கையை அவ்வளோ நீட்டுக்கு நமக்கு கை இருக்குதா? கை அது என்ன அது இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? இப்படி நீங்கள் அல்லாஹ்வுடைய படைப்புகளை நினைத்து பார்த்தீர்களே ஆனால்
எவ்வளவு தத்துவத்தோட, எவ்வளவு நுணுக்கத்தோட, ஞானத்தோட, ரொம்ப அற்புதமான அமைப்போட அல்லாஹு தஆலா படைத்து ஏற்பாடு செய்திருக்கிறான். அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாக்கிமீன். இமாம் குர்துபி சொல்கிறார்கள், ஐ அத்கனல் ஹாக்கிமீன சுன்னஅன் ஃபீ குல்லி மா ஹலக. அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய படைப்புகள் ஒவ்வொன்றிலும் அல்லாஹு தஆலா அதை அமைத்ததில், உருவாக்கியதில், அதை செய்ததில் மிகப்பெரிய ஞானத்தோடு, மிக நுட்பமாக, மிக அத்கன்னு சொன்னா ரொம்ப பெர்ஃபெக்டா அந்த செய்யக்கூடியவனாக அல்லாஹ் இல்லையா? சரி, இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் சொல்கிறார்கள் இமாம் குர்துபி, ஏற்கனவே நம்ம தபரில படித்ததுதான். வகீல பி அஹ்கமில் ஹாக்கிமீன கதாஅம் பில் ஹக்கி வ அத்லம் பைனல் ஹல்கி. சத்தியத்தை தீர்ப்பளிப்பதில், மக்களுக்கு மத்தியிலே நீதத்தை வழங்குவதிலே அல்லாஹு தஆலா தீர்ப்பாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய தீர்ப்பாளனாக இல்லையா? ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய தீர்ப்பு உண்மையாக, சத்தியமாக இருக்கும். அவனுடைய தீர்ப்பு நீதமாக, நேர்மையாக இருக்கும். சரியா? وفيه تقدير لمن اعترف من الكفار بصانع قديم وألف الاستفهام إذا دخلت على النفي وفي الكلام معنى التوقيف صار إيجابا. இது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அதுக்கு முன்னாடி அதாவது காஃபிர்கள்ல யார் அதாவது ஒரே ஒரு படைப்பாளன் இந்த உலகத்திற்கு இருக்கிறான் என்று சொல்கிறார்களோ அந்த காஃபிர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா இந்த இடத்துல கேள்வி கேட்பதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். காஃபிர்கள்ல ரெண்டு விதம். ஒரு காஃபிர்கள் யாரு? கடவுளே இல்லை என்று மறுக்கக்கூடியவர்கள். அவர்கள் தான் நம்ம தமிழ் மொழியில நாத்திகவாதிகள், நாத்திகர்கள் என்று சொல்றோம். அதாவது எல்லாமே இயற்கை, எந்த ஒன்றுமே படைப்பாளன் மூலமாக உருவாகவில்லை, ஒவ்வொன்றும் தானா அப்படியே இருக்கிறது என்று நம்பக்கூடியவர்கள். இவர்கள் அல்லாஹுவை மறுப்பவர்கள், ஏக இறைவன் படைத்தோனை மறுப்பவர்கள். மற்றபடி பொதுவாக மற்ற முஷ்ரிக்குகள் இருக்கிறார்களே, அவர்களும் காஃபிர்கள் தான். ஆனால் அவர்கள் கடவுள் அல்லாஹுவே இல்லை என்று மறுப்பவர்கள் அல்ல, மாறாக அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதில் அவர்கள் மறுப்பாளர்களாக இருக்கிறார்கள். அதாவது படைப்பாளன் ஒருவன்தான் என்பதை அவர்கள் மறுக்கின்றார்கள். ஒரு படைப்பாளனை ஒத்துக்கொள்வாங்க, ஆனால் வழிபாடுகளை அவர்கள் அவன் அல்லாதவர்களுக்கு செய்வதன் மூலமாக அவர்கள் முஷ்ரிக்குகள் என்ற விதத்தில் காஃபிர்களாக ஆகுவார்கள். சரியா? அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல இத்தகைய காஃபிர்கள் இந்த பூமிக்கு ஆதியில் படைப்பாளன் ஒருவன் இருந்தான் என்று யார் சொல்கிறார்களோ அவர்கள் இந்த இடத்துல கணக்கில் எடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது அவர்களை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அதாவது அந்த படைப்பாளன் எப்படி அழகாக, நூதனமாக, நுட்பமாக படைத்திருக்கிறான் அல்லவா, அப்படிப்பட்ட படைப்பாளனை நீங்கள் ஏன் அவனுக்கு இணை வைத்து வணங்குகிறீர்கள்? அவன் ஒருவனை மட்டுமே நீங்கள் பரிசுத்தமாக வணங்க வேண்டியது தானே என்று அவர்களை பார்த்து கேள்வி கேட்பது போல. சரிங்களா? ஆக இந்த கேள்விக்கான வார்த்தை இருக்கிறது. ஒரு நஃபியில் நுழையுமே ஆனால் ஏற்கனவே அந்த இடத்துல வார்த்தையில் அதாவது சொல்லப்படக்கூடிய கருத்து உறுதி செய்யப்பட்டிருக்குமே ஆனால் அப்போ அந்த இடத்துல நஃபிக்கு நஃபியுடைய அர்த்தம் இருக்காது, ஈஜாபுடைய அர்த்தம், அதாவது நெகட்டிவ் அர்த்தம் இருக்காது, பாசிட்டிவ் அர்த்தம். அல்லாஹ் தீர்ப்பளிப்பவர்களில் மிகப்பெரிய தீர்ப்பாளனாக இல்லையா என்றால் என்ன? தீர்ப்பாளனாக இருக்கின்றான் தானே என்று உறுதிப்படுத்துவது. சரிங்களா? இதற்கு ஒரு கவிதையை இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், அலஸ்தும் ஹைரமன் ரகிபல் மத்தாயா. அதாவது அல் மத்தியா என்று சொன்னால் வாகனங்கள், ஒட்டகங்கள். ஒட்டகங்களில் பயணித்தவர்களிலேயே நீங்கள் சிறந்தவர்களாக இல்லையா? அந்தல ஆலமீன, உலகத்தார்களிலேயே அதிகம் கொடை கொடுப்பவர்களாக. அந்தானா அதிகமாக கொடை கொடுப்பவன். புத்தூன ராஹின், அதாவது ராஹத்தின் இருக்கும், அதனால தான் புரியல. ராஹத்துன்னு சொன்னால் உள்ளங்கை. இந்த புத்தூன் ராஹத்துனா இந்த உள்ளங்கை. பொதுவாக ராஹத்துனா முழுசாகவும் சொல்லுவாங்க, இதுக்கும் சொல்லுவாங்க. புத்துன்னு சொல்லி இதை குறிப்பாக்கும்போது இந்த உள்ளங்கை. புரியுதுங்களா? அதாவது அந்தா என்று சொன்னால் நனைந்ததுன்னு அர்த்தம். அதாவது உலகத்திலேயே உள்ளங்கை மிக அதிகம் நனைந்தவர்களாக நீங்கள் இல்லையா? அப்போ கை நனைஞ்சிருக்குன்னா என்ன அர்த்தம்? அதிகமாக கொடை கொடுப்பவர்கள்னு அதை ஒரு கினாயா, அதாவது சாடையா சொல்வதற்கு இந்த வார்த்தை பயன்படுத்தப்படும். அப்போ யாரை பார்த்து ஜரீர் சொல்கிறாருன்னு சொன்னால் உமவியா மன்னரை பார்த்து புகழ்கிறார். அதாவது அந்த இவங்க அந்த பனு உமையா குடும்பத்தார்கள் தானே. அப்போ ஒட்டகங்களில் வாகனித்தவர்களிலே நீங்கள் மிக சிறந்தவர்களாக இல்லையா? அதுபோன்று தங்களது உள்ளங்கைகள் நனைய கொடை கொடுத்தவர்களிலேயே நீங்கள் மிக சிறந்தவர்களாக இல்லையா என்று கேள்வி வருதா இல்லையா?
அப்போ இது கேள்வி தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி கேட்கப்படக்கூடிய கேள்வியான்னு கேட்டால் இல்லை, இது அப்படித்தான் நீங்கள் என்று உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி சொல்லப்படக்கூடிய வார்த்தை. அதே அடிப்படையில் தான் இங்கேயும் அந்த அலைஸ் அல்லாஹு பி அஹ்கமில் ஹாக்கிமின் என்று பயன்படுத்தப்பட்டுள்ளது. வக்கீல ஃபமா யுகذிபுக பஅது பித்தீனி அலைஸ் அல்லாஹு பி அஹ்கமில் ஹாக்கிமின் மன்சூகத்துன் பி ஆயத்தி ஸைஃபி வக்கீல ஹிய சாபிதத்துன் லிஅன்னஹு லா தனாஃபிய பைனஹுமா. அடுத்து இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அல் குர்ஆன்ல இந்த மாதிரி நிறைய இடங்கள் வரும். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காஃபிர்களை பற்றி பேசும்போது கடைசியா சரி அவனும் ஈமான் கொண்டா என்ன, ஈமான் கொள்ளலைன்னா என்ன, விட்டுருங்க, கேட்டுட்டு இது உண்மையா இல்லையான்னு கேட்டுட்டு அவங்கள முடிச்சிருங்க என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். ஆனால் அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிஹாதுடைய வசனங்களை இறக்கியதின் மூலமாக அந்த சட்டங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு விட்டது. அதாவது இனி காஃபிர்களிடத்தில் நம்ம சொல்லிட்டு விடமாட்டோம். அதாவது குறிப்பாக ஜசீரத்துல் அரபுல உள்ள அரபு காஃபிர்கள் அவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் வால் அவர்களுக்கு மத்தியிலே தீர்ப்பளிக்கும். இனி அரபுகளுக்கு வேற சான்ஸே கிடையாது, சாய்ஸும் கிடையாது, இஸ்லாமை அவங்க ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். மற்றவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அதாவது மூன்றில் ஒன்றை தேர்ந்தெடுப்பாங்க. ஒன்று என்ன, இஸ்லாமை தேர்ந்தெடுக்கணும், இல்லைன்னா ஜிஸ்யாவை தேர்ந்தெடுக்கணும், இல்லைன்னா வால் அவர்களுக்கு மத்தியில் பேசும். புரியுதா? ஹயர். ஆனால் இமாம் அதனால் இந்த வசனங்கள் இருக்கின்றனவே மாற்றப்பட்டு விட்டன, மன்சூகாக்கப்பட்டு விட்டன. முன்னாடி அப்படி இருந்துச்சு, ஆனால் அதற்கு பிறகு ஜிஹாதுரிய வசனங்கள் இறங்கியதற்கு பிறகு இந்த வசனம் மாற்றப்பட்டு விட்டது, மன்சூகாகி விட்டது என்று சொல்கிறார்கள். ஆனால் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளலை. அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்படி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது இந்த கேள்வி அதனுடைய இடத்துல இருக்கதான் செய்கிறது. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய தீர்ப்பை பற்றி தன்னுடைய மார்க்கத்தை பற்றி உறுதிப்படுத்தி அல்லாஹ் கேட்கிறான். அதுக்கு பிறகு ஜிஹாதுரிய வசனங்கள் என்பது அது அதனுடைய இடத்துல இறக்கப்பட்டது. இந்த ரெண்டுத்துக்கும் இடையில முரண்பாடு இருந்தால் தானே ஒன்றை மன்சூகாக இன்னொன்றை நாசிகாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டுமே அது அதனுடைய இடத்துல கருத்தால் சரியாக இருக்கும்போது நம்ம ஏன் முரண்பாடு இல்லாமல் இருக்கும் பொழுது ஒன்றை மன்சூகாகவும் இன்னொன்றை நாசிகாகவும் ஆக்க வேண்டும்? ரெண்டுமே அது அதனுடைய இடத்துல அர்த்தத்தால் சரியா இருக்கு என்று இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் சொல்லி முடிக்கின்றார்கள். அடுத்து இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நம்ம ஏற்கனவே பார்த்த இரண்டு தஃப்சீர்களில் உள்ள கருத்தை இங்கே நமக்கு மேலும் வழங்குகிறார்கள். வகான இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா வ அலி இப்னு அபி தாலிப். முந்தி நம்ம இப்னு அப்பாஸ் மட்டும்தான் பார்த்தோம். இமாம் குர்துபி அவங்க தங்களுக்கு கிடைத்த அறிவிப்பில் சொல்றாங்க, அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் என்ன செய்வார்கள் என்றால் அலைஸல்லாஹு பி அஹ்கமில் ஹாக்கிமீன் என்று ஓதியதற்கு பிறகு பலா வ அன அலா ذلك மினஷ் ஷாஹிதீன் என்று ஓதுவார்கள். சரிங்களா? வல்லாஹு அலம். வ ரவாஹு திர்மிதி அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. ஏற்கனவே இந்த அறிவிப்பு நம்ம தஃப்சீர் இப்னு கஸீரில் பார்த்தோம். திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அறிவிப்பு செய்கிறார்கள், மன் கரஅ சூரத வத்தீனி வஸ்ஸைத்தூனி. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் வத்தீனி வஸ்ஸைத்தூனி அத்தியாயத்தை ஓதுவாரோ ஃபகரஅ அலைஸல்லாஹு பி அஹ்கமில் ஹாக்கிமீன், அலைஸல்லாஹு பி அஹ்கமில் ஹாக்கிமீன் என்ற இடத்தை அவர் அடைவாரையானால், என்ற வசனத்தை அவர் ஓதுவாரையானால் ஃபல் யகுல் பலா, அவர் பதில் சொல்லட்டும் பலா வ அன அலா ذلك மினஷ் ஷாஹிதீன் என்று. வல்லாஹு அலம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரைக்கும் தஃப்சீர் குர்துபியுடைய விளக்கமோ அல்ஹம்துலில்லாஹ் முடிந்து விட்டது. அதே போல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூராவை இஷா தொழுகையில் ஓதியதாகவும் அறிவிப்புகளில் நாம் பார்க்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இந்த சூராவுடைய படிப்பினைகள், பாடங்கள், தர்த்தீபா, இந்த சூராவுடைய தலைப்புகள் என்ன, இந்த சூராவுடைய நோக்கங்கள் என்ன, இந்த சூராவுடைய அறிமுகம் என்ன, சுருக்கமான விளக்கம் என்ன என்பதை நம்ம அடுத்த அமர்வில் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்கம்மா இன்ஷா அல்லாஹ். இதை சொல்லணும்னு நினச்சேன், அல்ஹம்துலில்லாஹ் நீங்களே கேட்டுட்டீங்க. அதாவது அல் குர்ஆனை ஓதும் பொழுது எந்த வசனங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்களோ அதுபோன்று அல்லாஹுடைய சிஃபத்துகள் சம்பந்தமாக கேள்வியில் முடியக்கூடிய வசனங்கள், அந்த மாதிரி வசனங்களுக்கு அதற்கு ஏற்ப நாம் சுருக்கமாக பதில் சொல்லுவோம். சரியா? அதுபோக பொதுவாக குர்ஆன் ஓதி முடியும் பொழுது இந்த சொல், அதாவது ஸதகல்லாஹுல் அஸீம்,
வஸதக ரசூலுஹுன் நபியுல் கரீம் வ அன அலா தாலிக மினஷ் ஷாஹிதீன் என்று பயன்படுத்தப்படக்கூடிய இந்த நீண்ட வாக்கியம் அல்லது வெறும் சதகல்லாஹுல் அதீம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வழக்கம் என்பது பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்தின்படி தவிர்க்க வேண்டிய ஒரு வாக்கியம். கருத்து அர்த்தம் சரியாக இருந்தாலும் இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புறத்திலிருந்து அறிவிக்கப்படவில்லை. கண்ணியத்திற்குரிய சஹாபா தாபிஈன் அவர்களிடமிருந்தும் இது அறிவிக்கப்படவில்லை. அதனால் குர்ஆனை நம்ம ஓதுறதே அதன் மீது நாம் ஈமான் கொண்டு இருக்கிறோம், அதை நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், அதை உண்மைப்படுத்துகிறோம் என்ற அடிப்படையில் தான் ஒரு முஃமின் ஒரு முஸ்லிம் குர்ஆனை ஓதுவார். நாமும் அப்படித்தான் ஓதுறோம். அதனால் அதை ஓதி முடிக்கிறதே அல்ஹம்துலில்லாஹ், நாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் உண்மை சொன்னார்கள், அல்லாஹ் உண்மை சொன்னான் என்பதற்கு நாம் சாட்சி சொல்வதை போன்றுதான். அதனால் அதை தனியாக சொல்ல வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. மாறாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லாததுனால அப்படி நம்ம வெளிப்படுத்துறதும் அது தவறு, செய்யக்கூடாத ஒன்று. மற்றபடி இந்த இடங்கள் எந்த இடங்களில் கேள்வி கேட்டு அல்லாஹ் முடிக்கிறானோ அப்போ அந்த கேள்விக்கான பதில் நம்ம சொல்லணும். சரிங்களா? அந்த அடிப்படையில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள். எனவே நாமும் அந்த மாதிரியான இடங்களில் பதில் சொல்லணும். அதுபோக பல இடங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விக்கு பதில் சொல்வதை பற்றி சொல்லும் பொழுது சூரத்துர் ரஹ்மானை நான் ஜின்களுக்கு ஓதினேன், ஃபபி ஐய ஆலாஇ ரப்பிக்குமா துகذிபான் என்று நான் ஒவ்வொரு முறை ஓதும் போதும் அந்த ஜின்கள் லா நுகذிபு அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளில் எதையும் நாங்கள் பொய்ப்பிக்க மாட்டோம் என்று பதில் சொன்னார்கள். அவர்கள் உங்களை விட அழகான முறையில் பதில் சொன்னார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜின்களை பற்றி, ஈமான் கொண்ட ஜின்களை பற்றி புகழ்ந்து சொல்லியிருக்கிறார்கள். அதனால் கேள்வியுடைய இடங்களில் நம்ம பதில் சொல்லலாம். மற்றபடி பொதுவாக குர்ஆனை ஓதி முடிக்கும் பொழுது அந்த இடத்துல சதகல்லாஹுல் அதீம் என்று சொல்வது பொருத்தமில்லாத இடத்துல நம்ம சொல்வதை போன்று இன்னும் ஹதீஸுகளில் இந்த மாதிரியான பழக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக நமக்கு அறிவிக்கப்படாததுனால அது ஒரு பித்அத்தான செயலை செய்ததாக கூட ஆகிவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதனால் தவிர்த்து கொள்வது தான் சிறந்தது இன்ஷா அல்லாஹ். குர்ஆன் ஓதி முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட துவா என்று நீங்கள் வைத்து கொள்ளாமல் எந்த துவாவை வேணாலும் நீங்கள் மாற்றி மாற்றி கேட்கலாம். சரிங்களா? குர்ஆனுடைய பொருட்டால் துவா கேட்கலாமான்னு சொன்னால் குர்ஆனுடைய பொருட்டால் துவா கேட்கலாம். ஏன்னா குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய சிஃபத்து. அதனால் குர்ஆனுடைய பொருட்டால் துவா கேட்கலாம். வேறு யாரும் தம்பி யாரும் இல்லையா உங்களுக்கு? அவங்கள உங்களோட வச்சுக்காமல் அவங்கள தனியாக குரூப்பில் ஒரு குரூப்பாக ஆக்கி விட்டுறது ரொம்ப பேணுதலாக இருக்கும். உங்களோட ஒரே ரூமில் வச்சுக்கிறது அல்லது உங்களுடைய அவங்கள பக்கத்தில் வச்சுக்கிறது அது சரியில்லை. ஆமாம், ஏன்னா அவங்க உங்கள் கணவரை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு அந்நிய பெண். அவங்க ஸோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹம்போ ரொம்ப கடுமையாக கண்டிச்சிருக்கிறதுனால மற்றபடி குரூப்பில் அதிகமான பெண்கள் இருந்தாங்கன்னா அந்த பெண்களில் ஒரு பெண்களாக அவங்கள நம்ம சேர்க்கலாம். அதுக்கான அனுமதி இருக்குது. 5 மெம்பர்ஸில் வெறும் பெண்கள் மட்டும் இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஹஜ் கமிட்டியில் போகிறீங்களா? ஹஜ் கமிட்டி சுத்த வேஸ்ட்டு, குப்பை. எல்லாம் பாதுகாக்கணும். மஹரமே பேண மாட்டாங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஆட்டு மந்த மாதிரி ஒரு ரூமில் அப்படியே வரிசையாக பெட்டை போட்டு நீங்கள் ஸ்க்ரீன் போட்டுக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. அது ரொம்ப தப்பு. அது முறையாக நீங்கள் அவங்களுக்கு தனியாக இப்போ அவங்க மட்டும் ஒரு பெண் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு மட்டும் தனியாக நீங்கள் ஸ்க்ரீன் போட்டு பாதுகாக்க முடியுமா? இப்போ ப்ரைவேட்டில் போனீங்கன்னா பெண்களுக்கு பெண்கள், ஆண்களுக்கு ஆண்கள்னு ரூம் தனித்தனியாக பிரிச்சுருவாங்க. அது சேஃப்டி. அதுதான்மா அவங்கள பெண்களோட தனியாக ஆக்க முடியும்னு இருந்தால் பிரச்சனை இல்லைம்மா. மற்றபடி எப்போதும் உங்களோடையே வச்சுப்பீங்க ரூமில். உங்களுக்கும் அவங்களுக்கும் உங்களுடைய கணவராருக்கு இடையில ஹிஜாப் இருக்காது. நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அதே போல தான் கணவருக்கு முன்னாடி அவங்களும் இருப்பாங்கன்னு சொன்னால் அறவே கூடாது. முடியாதுமா, அப்படி செய்ய முடியும். ஆமாம், அவங்களுக்கு வேறு அவங்களுடைய உங்களுக்கு தம்பி அல்லது அவங்களுக்கு வேறு ஏதாவது உங்களுடைய தாய் மாமா அல்லது அந்த மாதிரி யாரும் இல்லைன்னா சச்சா அது மாதிரிலாம் இல்லை. அவங்கள ஏதாவது ஒரு ப்ரைவேட்டில் சேர்த்து விட்ருங்க. ப்ரைவேட் இல்லைன்னா பெண்கள் அந்த மாதிரி வேணால் சேர்த்து விடுங்க. அந்த மாதிரி வேணால் சேர்க்கலாம். பெண்களுக்கு மட்டும் தனி ரூம் கொடுப்பாங்க, பிரச்சனை இல்லைன்னு ஆண்களோட மிக்ஸ் பண்ண மாட்டாங்கன்னா கொடுக்கலாம். சரி, நீங்கள் கேள்வி கேட்குறது இருக்கட்டும், நான் கேட்குறேன். இப்போ நான் படிக்கிறேனே, இவ்வளோ கஷ்டப்பட்டு அரபியை வாசிக்கிறேன்னு பேசுகிறேன்னு, ஏதாவது அந்த அரபியை வாசிக்கும்போது அந்த அரபியை நீங்கள் கவனிக்கிறீங்களா, பார்க்குறீங்களா? அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வார்த்தைகளை அரபி மொழியோட தொடர்புகளை ஏற்படுத்திக்கிறீங்களா?
அல்லது எதுக்குடா இந்த ஆலிம்சா அரபியெல்லாம் வாசி சொல்கிறாரு அப்படின்னு சம்மந்தம் இல்லைன்னு உட்காந்துருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், அதுதான் வேணும். அது வாய் விட்டு நீங்களும் அப்படியே சேர்ந்து படிச்சுக்கிட்டே வரணும். அப்படி படிக்கிறதுனால சீக்கிரமாக அரபி மொழியும் கற்றுக்கலாம், உங்களுடைய அரபி மொழியுடைய உச்சரிப்பும் சரியாயிடும். கமா ததீனு துதானு, கமா தஜ்ஸி துஜ்ஸா, நீ எப்படி பிறரோடு நடந்து கொள்வாயோ அப்படியே உன்னோடு நடந்து கொள்ளப்படும். இது அரபிய பழமொழி. இது அந்த ஹதீஸுடைய நேரடி வாக்கியமும் அதனுடைய பொருளும் என்னவென்றால், குர்ஆனை மனனம் செய்துவிட்டு அதை மறந்தவர்களுக்கான சட்டம் ஒன்று. இரண்டாவது என்னன்னு சொன்னால், குர்ஆன் மனனம் செய்தவராக இருந்துவிட்டு அவர் சுபுகுடைய ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுகாமல் தூங்கினார் என்றால், தொடர்ந்து இதுதான் அவருடைய வழக்கமாக இருக்குமேனால் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கான தண்டனை. சரிங்களா? மற்றபடி இரவு தொழுகை என்பது அது உபரியான தொழுகை. அதில் குர்ஆன் ஓதுறது ரொம்ப சிறப்பானது, அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானது. அது இரவு தொழுகை அவர் தொழுகவில்லை என்பதற்கான தண்டனை அல்ல, குர்ஆனை ஓதி அதை மறந்ததற்கான தண்டனை. ஹலாலை ஹலாலாக்குவது, ஹராமை ஹராமாக்குவது, அதனுடைய சட்டங்களை நிலைநிறுத்துவது. அப்போ ஒரு மனிதர் குர்ஆனை மனப்பாடம் செஞ்சார், கற்றுக்கொண்டார், அதன்படி அவர் செயல்படவில்லை என்றால் அவங்களுக்கு மற்றவங்களை விட 2 மடங்கு தண்டனை. மற்றவங்களுக்கு வெறும் அந்த சட்டத்தின்படி நடக்காதனால உள்ள குற்றம் மட்டும் சேரும். இவங்களுக்கு குர்ஆனை கற்று தெரிந்ததற்கு பிறகும் அந்த சட்டங்கள் அவர் செய்யாததுனால அவருக்கு அது கூடுதல் தண்டனையாக ஆகும். அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்போ இதோட வகுப்பை நம்ம நிறைவு செய்து கொள்வோம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹு தஆலா உங்களுக்கு பரக்கத் செய்வானாக. எல்லா விதமான நன்மைகளை கொடுத்து தீமைகள், குற்றங்கள், பாவங்களிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக. முஸ்லீம் உம்மத்துக்கு மத்தியிலே ஒற்றுமையை, பரஸ்பர அன்பை அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. அல்லாஹு தஆலா காசா முஸ்லிம்களுக்கு வெற்றியை தருவானாக. அவர்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பொறுமையை தருவானாக. அவர்களுடைய எதிரிகளுக்கு எதிராக அவர்களுக்கு மகத்தான வெற்றியை தந்துள்வானாக. அல்லாஹும்ம ஆமீன், அல்லாஹும்ம ஆமீன். அல்லாஹும்ம நஸ்அலுக்கல் ஜன்னah வ நஊது பிக மினன் நார். ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. والسلام عليكم ورحمة الله وبركاته.